மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 17 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரியா, சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகள் ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் லிங்க் பண்ணி சரியா விருதுகள்லேருந்து மாநாடுகள்லேருந்து திட்டங்கள்லேருந்து எதுவுமே விடாமல் கிளியராக கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்க்க போகிறது ஆகஸ்ட் 17 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த தினத்துக்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்திகளில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்கள். தகைசால் தமிழர் விருதுகள் 2021 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரைக்கும் யாரெல்லாம் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க, இதோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு எனக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு திட்டம், பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படி சொல்லுவாங்க. இந்த திட்டம் எதற்காக எப்போது தொடங்கப்பட்டது அதை பார்க்க போகிறோம். அடுத்து எல்பிஜி உற்பத்தி, மத்திய அரசு முதல் முறையாக இலக்கு நிர்ணயம். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு எல்பிஜி எவ்வளோ உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு முக்கியமான ஒரு விருது, இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் மானக் விருதுன்னு சொல்லுவாங்க. இந்த விருது எதற்காக யாருக்காக வழங்கப்படுகிறது அதை பார்த்துட்டு முன்னாள் பிரதமர் சரிங்களா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். சரியா, இதுதான் இந்த தினத்துக்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட் நியூஸ் நச்சுன்னு இருக்கு பாருங்க. தகைசால் தமிழர் விருதுகள் 2021 முதல் 26 வரை. சரியா, தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழின வளர்ச்சி மற்றும் பொது வாழ்விற்காக மாபெரும் பங்காற்றிய பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவின் போது இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழினத்தின் அதாவது தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் சரியா அவருடைய சிறப்பான பொது வாழ்விற்காகவும் பெரும் பங்காற்றிய தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களுக்கு ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் இந்த தகைசால் தமிழர் விருதுகள் வழங்கப்படுகிறது. சரிங்களா, இதற்காக வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளோன்னு சொல்லி பாருங்க, ரூபாய் 10 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். சரியா, சரி, இந்த விருதை முதல் முறையாக வென்றவர் யாருன்னு சொல்லி பாருங்க. 2021 ஆண்டில் சரியா இடதுசாரி கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரான திரு சங்கரையா அவர்கள். சரியா, அடுத்து 2022 ஆண்டிற்கான சரியா கீழே வந்திருக்கும் 2022 ஆண்டிற்காக இந்த விருதினை இரண்டாவது முறையாக சரிங்களா பெற்ற நபர் யார் என்பதுனா நல்லக்கண்ணு அவர்கள், மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர். அடுத்து 2023 ஆண்டிற்கான விருதை வென்றவர் யார் என்பதுனா திராவிட கழகத்தின் தலைவரான திரு கி வீரமணி அவர்கள். அடுத்து நான்காவது இந்த விருதை சரியா வென்ற நான்காவது நபர் மூத்த காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் சரியா குமரி அனந்தன் அவர்கள். சரிங்களா, அடுத்து 2025 ஆண்டிற்கான இந்த விருதை வென்றவர் சரியா திரு KM காதர் மகிதீன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். அடுத்து சமீபத்தில் இந்த விருதை வென்றவர் சரியா கடைசியாக 2026 ஆண்டிற்காக இந்த விருதை வென்றவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரான திரு மா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தான் இந்த விருது கடைசியாக வழங்கப்பட்டது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விருது. ஞாபகம், முதல் விருதை வென்றவர் சங்கரை அவர்கள், ரீசெண்டாக இந்த லிஸ்ட்டில் வந்தவங்க மா கிருஷ்ணசாமி அவர்கள். அடுத்தபடியாக பார்க்க போகிறது மத்திய அரசோட ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். சரி, தமிழில் சொல்லும்போது கதி சக்தி தேசிய பெருந்திட்டம் சொல்லுவாங்க. பெருந்திட்டம்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். தொடங்கியது மத்திய அரசு. இந்த திட்டம் தொடர்பாக எப்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2021 போது சுதந்திர தின உரையின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. சரி, கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான், ஷார்ட்டா கதி சக்தி NMPன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 13, 2021 தொடங்கப்பட்டது. சரி, அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 15. அஃபீஷியலாக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது ஆகஸ்ட் 13. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை பாருங்க, ரூபாய் 100 லட்சம் கோடி. 100 ட்ரில்லியன் ஞாபகம் சரி, $100 ட்ரில்லியன் 100 லட்சம் கோடி மதிப்பில் இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் சரியா இந்தியாவின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். சரியா, இந்தியாவுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களையும் சரியா ஒருங்கிணைத்து ஒரே ஒரு தலைமை திட்டமாக கொண்டு வந்துருக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பேருமா கதி சக்தி திட்டம். இதன் மூலம் சாலை, ரயில், வான், நீர்வழிகள் உள்ளிட்ட 16 முக்கிய அமைச்சகங்களை ஒருங்கிணைத்து பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் போக்குவரத்து செலவை குறைக்கவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா, இந்த திட்டத்தோட ஒரு சில நோக்கங்கள் நிறைய இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதில் பாருங்கள். சரியா, $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவது நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2025 ஆண்டுக்குள்ள $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு. அதே மாதிரி 2040 ஆண்டில் 20 ட்ரில்லியன். சரி, 2040 ஆண்டில் $20 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இந்தியாவை மாற்ற வேண்டும். சரியா, அதற்கு அடிப்படை இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படி சொல்லிட்டு தான் இந்த கதி சக்தி திட்டம் தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய ரயில்வே 3 ஆண்டுகளில் 400 புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை உருவாக்கும் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோமா, வந்தே பாரத் ரயில் முதல் முறை இயக்கப்பட்ட நாள் என்னைக்கு? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வி நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. முதல் முறையாக இந்தியாவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது எங்கிருந்து எங்கே இயக்கப்பட்டது? இதற்கான பதிலாக கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ இந்த கதிசக்தி திட்டத்தின் மூலமாக
அடுத்த 3 ஆண்டுகளில் 400 புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உருவாக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து இந்த பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டமானது சரியா அதன் திட்டமிடல் மற்றும் செயல்பாட்டிற்காக 6 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டது. சரி, அந்த திட்டம் 6 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. நிதி ஆயோக் அமைப்பிற்கு 7 தூண்களை கொண்டது நம்ம படிச்சிருப்போம். சரி, அதே மாதிரி கதிசக்தி திட்டத்திற்கு 6 பில்லர் இருக்கு. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனம் பாருங்க. உள்கட்டமைப்புக்கான தலைமை திட்டம் கதிசக்தி திட்டம். அடுத்து எல்பிஜி உற்பத்தி மத்திய அரசு முதல் முறையாக இலக்கு நிர்ணயம். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ஆகஸ்ட் 13, 2026 அன்று வெளியிட்ட உத்தரவின்படி நாட்டின் பொது மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிவாயு உற்பத்தி நிறுவனங்களுக்கு முதல் முறையாக எல்பிஜி அந்த சமையல் எரிவாயுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எல்பிஜியோட உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, எல்பிஜி என்றால் என்ன, அதோட விரிவாக்கம் என்ன? எக்கனாமிக்ஸ்லையும் எல்பிஜினா என்னன்னு பார்த்துருப்போம். அந்த எல்பிஜினா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க பார்க்கலாம். அடுத்து என்ன இலக்குன்னு சொல்லி பாருங்க. மொத்த உற்பத்தி இலக்கு சரியா இந்தியாவில் இருக்கிற 21 முன்னணி நிறுவனங்கள் இணைந்து ஒரு நாளைக்கு சரி நாள் ஒன்றிற்கு 63,810 எல்பிஜி உற்பத்தி செய்ய வேண்டும். சரி, 63,810 டன் சரி டன் எல்பிஜி உற்பத்தி செய்ய வேண்டும். அதில் பொதுத்துறை நிறுவனங்கள் சரியா பொதுத்துறை நிறுவனத்திற்கு சொந்தமான 18 சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலமாக தினசரி 31,470 டன் அந்த எல்பிஜி உற்பத்தி செய்ய வேண்டும். இதில் ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் அமைந்துள்ள ரிலையன்ஸ் ஆலைக்கு தினசரி அதிகபட்சமாக 18,000 டன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நயாரா எனர்ஜி குஜராத் மாநிலம் வாடினாரில் அமைந்துள்ள நயாரா எனர்ஜி ஆலைக்கு இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4,480 டன் எல்பிஜி. ஓஎன்ஜிசி மற்றும் கெயில் 2 நிறுவனம் இணைந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6,460 டன் எல்பிஜி உற்பத்தி செய்ய வேண்டும். சரிங்களா? இப்படி உற்பத்தி செய்யப்படுகிற இந்த திட்டங்களை ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மதிப்பாய்வு செய்யப்பட்டு கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. சரியா, இது ஒரு முக்கியமான முன்னேற்றம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளிநாடுகளை நம்ம சார்ந்திருப்பது குறைக்க வேண்டும். இந்த எல்பிஜிக்காகவும் சரி எதுக்கும் சரி வெளிநாடுகள் நம்ம இனிமேல் நம்ம நம்பி இருக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு தான் சில முயற்சிகளையும் இலக்குகளையும் நிர்ணயித்து போயிட்டே இருக்கிறாங்க மத்திய அரசு. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விருது பாருங்க, இன்ஸ்பயர் மேனக் சரியா விருது. இன்ஸ்பயர் மேனக் விருது பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் இன் சயின்ஸ் பர்சியூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச். சரியா, இது பார்த்தீங்கன்னா இந்த மேனக் அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இது யாரால் வழங்கப்படுகிறது, எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் சரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க சார்பில் தான் இந்த இன்ஸ்பயர் மேனக் விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெறுவதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 10 முதல் 15 வயது. சரியா, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இந்த விருதை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். சரியா, எப்படி யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. மாணவர்களின் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது. சரியா, இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் அறிவியல் படைப்புகளுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். சரி, அந்த ஸ்கூல்ல இருந்து பெஸ்ட்டாக ஒரு சயின்டிஃபிக்காக என்ன இன்னோவேஷனாக கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவர்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி எந்த வகுப்பு மாணவர்களுக்கு 6th-லேருந்து 10th, அதாவது வயது பார்க்கும்போது 10 வயசுலேருந்து 15 வயதுக்குட்பட்ட மாணவர்களை அவங்க அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும். அது தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதுக்கு தான் என்ன விருது? இன்ஸ்பயர் மேனக் விருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் சாதனைகள் மற்றும் முக்கிய திட்டங்கள். சரியா, ஆகஸ்ட் 16 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினம். டிசம்பர் 25 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினம். மறக்காதீங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவில் 3 முறை பதவி வகித்துள்ளார். சரியா, அவருடைய ஆட்சி கால சாதனைகளில் ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்த்து போகலாம். பொக்ரான் அணுகுண்டு பரிசோதனை 1998ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டது. இந்தியாவோட செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட். சரியா, அந்த பொக்ரான் 2 அல்லது ஆபரேஷன் சக்தின்னு சொல்லுவாங்க, நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான். சரியா, தார் பாலைவனத்தில் இருக்கிற பொக்ரான். அந்த 2வது அணுகுண்டு பரிசோதனை நடத்தப்படும் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவங்க வாஜ்பாய் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, இந்தியாவின் முதல் அணுகுண்டு பரிசோதனை யார் பிரதமராக இருக்கும்போது நடத்தப்பட்டது? அந்த சோதனைக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? இதற்கான பதில போனஸ் கேள்வியை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்டது 1999ல். அதாவது முக்கியமான 4 நகரங்கள். சரி, நார்த்தில் டெல்லி, சவுத்தில் சென்னை, கொல்கத்தா, பாம்பே, இந்த 4 முக்கிய நகரங்களையும் இணைக்கிற மாதிரி தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கியவர் அடல் பிகாரி வாஜ்பாய்.
தேசிய நெடுஞ்சாலைகள் வளர்ச்சி திட்டம் 1999 முக்கியமானது. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனான்னு சொல்லுவாங்கல்ல, கிராம் சதக் யோஜனா, பிரதமரின் கிராம சாலை திட்டம் தொடங்கப்பட்டதும் 2000 தான். அதே மாதிரி சர்வ சிக்ஷா அபியான், தொடக்க கல்வியை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் சர்வ சிக்ஷா அபியான். அந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2001ஆம் ஆண்டு. பின்பு 2018ஆம் ஆண்டில் சமுக்கரா சிக்ஷா அபியான் திட்டத்துடன் இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் இணைக்கப்பட்டது. ஓகேவா. அடுத்து முதல் முறையாக புதிய தொலைத்தொடர்பு கொள்கை வெளியிடப்பட்டது 1999. ஓகேவா. அடுத்து கார்கில் வெற்றி தினம். சரியா, கார்கில் போரில் இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஏற்பட்டு அந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது 1999, மறக்காதீங்க. சரிங்களா. அடுத்தபடியாக இப்படி நிறைய சாதனை படைத்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட வருஷம் 2015. சரிங்களா. என்ன சிறப்பு, வேற என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி சாராமல் முழுமையாக 5 ஆண்டு காலம், அதாவது 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை தன்னுடைய ஆட்சியை நிறைவு செய்த முதல் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் ஹிந்தியில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அதே மாதிரி இவருடைய ஆட்சி காலத்தில் ஆபரேஷன் பராக்கிரம் நடத்தப்பட்டது. அதுக்கு காரணம் டிசம்பர் 13, 2001ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற டைமில் பாகிஸ்தானை மொத்தமாக அட்டாக் பண்ணுறதுக்கு முப்படைகளையும் நிறுத்தினாங்க இந்திய அரசு. அந்த ஆபரேஷன் தான் பேர் ஆபரேஷன் பராக்கிரம். ஓகேவா. இப்படி நிறைய சிறப்பான ஆட்சியை செய்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி இந்திய அரசினால் தேசிய நல்லாட்சி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரியா. அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய நல்லாட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மூணாவது கேள்வி, தகைசால் தமிழர் விருது வென்ற முதல் முறையாக யாருக்கு வழங்கப்பட்டது? நான்காவது கேள்வி, கதி சக்தி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, கதி சக்தி திட்டம் எத்தனை தூண்களை அடிப்படையாக கொண்டது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, இன்ஸ்பயர் அவார்டு யாருக்காக, எந்த வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக சொல்லுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.